ஸோ நாங்கள் என்னெல்லாம் இப்போ தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அங்கே எங்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிப்போம் அங்கே எல்லாமே ரியாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று வச்சுருந்தோம், அங்கே வந்து பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு. ஐ திங்க் இட் வில் பி அ குட் என்டர்டெய்னர். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். Merry Christmas to everyone. Please Red Villa Paraga and hoping you enjoy. Thank you. Thank you so much. Thank you. Thank you. Thank you. Thank you. ரெட்டத்தில் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு படம். என்ன காரணம், யாருக்காக இந்த படத்தை பார்க்கலாம்னா அருண் விஜய் சாருக்காக பார்க்கலாம். மனுஷன் வந்து படத்தில் மிரட்டி விட்டுருக்காப்புல. இந்த நடிப்புன்றதை ஒன்று கொண்டு வந்து உள்ளே காமிச்சு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வெறித்தனமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது உண்மையிலேயே. ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரை தாண்டி வேறு யாரையுமே நம்ம பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது படத்தோட ஸ்டோரியில் இந்த ரெட்டத்தலை, அதாவது ரெட்டத்தலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இரட்டை வேடங்கள் தலையில் ஒரு ட்ராமா அப்படின்றது தான் டீட்டெயிலிங்காக கொடுத்துருப்பாங்க. ரெட்டத்தலை நீ ஏன் வச்சாங்க, டபுள் ஆக்ஷன் வச்சிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது வச்சிருக்கலாம், ரெட்டை வேடம்னு வச்சிருக்கலாம், ஏன் ரெட்டை தலைன்னு வைக்கிறாங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி இருக்கு. விஜயே படத்தை தூக்கி பிடிக்கிறார். அப்படியான படம், சூப்பர் படம். படம் நல்ல ஒரு மெசேஜ் ப்ரோ. ஆசையால வந்து எந்த அளவுக்கு பாடுபடுறாங்க மனுஷங்கன்னு நல்லா காட்டியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ரொமான்டிக்கு போவோம், அப்படியே வந்து லவ் படமா அப்படின்னு தோணும். அந்த இது லைட்டாக காட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்ல இறங்கிட்டாங்க. அது வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல அப்படி இருக்குன்ற போது நம்மளை வந்து நெக்ஸ்ட் என்னன்றது கொஞ்சம் கதையாக போகிறதுனால நம்மளுக்கு உட்காந்து பார்க்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இதுலேயும் வந்து செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். ஸோ ரெண்டு அருண் விஜய் இருக்காங்க. ஒருத்தர் இவர் ஒரு பக்கம் நல்லவராக இருந்தால் ஒரு பக்கம் கெட்டவர். ஸோ இவரோட இடத்துல இவர் இருந்தால் இப்போ பில்லா ஒரு ஷேட் இருக்கும்ல, ஸோ அந்த ஆன்டகனிஸ்ட் பில்லா இருக்க இடத்துல ஒரு நல்ல பில்லா போய் உட்காந்தா அவருக்காக என்ன மாறுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த படம் இருக்குது. அண்ட் அதை தாண்டி படம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிரீடினஸ் இருக்கக்கூடாது, இந்த பேராசை இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம். நல்ல கருத்து தான். ஆக்சுவலாக இந்த கிறிஸ்மஸ்க்கு, இந்த கிறிஸ்மஸுங்கிறது எப்படி சொல்கிறது, இந்த கிரீடினஸ், இந்த பேராசெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. ஸோ அது அந்த டைமில் இப்படி ஒரு படம் இப்படி ஒரு மெசேஜ் சொல்லுதுங்கும் போது நல்லா தான் இருந்தது. ரெட்டத்தலை படம் பயங்கரமாக இருக்குது. ரெண்டு கெட்டப்லேயுமே அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரெண்டு கெட்டப்லேயுமே பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஹீரோயின் காம்பினேஷன், அவங்களோட கெமிஸ்ட்ரி வேற லெவல். தனுஷ் பாடின பாட்டு ஹைலைட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிறப்பாக பாடியிருந்தாரு. பயங்கரமாக இருந்துச்சு அதோட விஷுவல்ஸ்லாம். ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பர். எல்லா ஃபைட்டுமே பயங்கரமாக எடுத்திருக்காங்க ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு. காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஓவராலாக இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஹீரோயினும் இவரும் வர சீன்ஸ்லாம் சூப்பர். ஏன்னா ரெண்டு பேருமே செம ஸ்மார்ட்ன்றதால அவங்களோட பேர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக படம் பயங்கரம். எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரெட்டத்தலை அருண் விஜய் நம்பர் ஒன் அருண் விஜய் ஹேண்ட்ஸம் பாய் அருண் விஜய் ஸ்டைலிஷ் காய் அருண் விஜய் ஆல்வேஸ் மாஸ் ஸ்டார் ஆக்டர் அருண் விஜய் அருண் விஜய். மெசேஜ் பேசுன்னு சொல்லுவேன் நான். அந்த மெசேஜை வச்சு ஸ்டோரி மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆசையால் வந்து எப்படிலாம் மைண்ட் மாறுதுன்றதை நல்லா போயிருக்காங்க. இது ஸ்டோரின்னு ரொம்ப டீப்பாக போல, பட் மெசேஜ் தான். அந்த மெசேஜை கொடுத்தாலே அது பெரிய விஷயம் இல்லை, அது நல்லா. இது வந்து ரெண்டுமே வந்து இது ப்ரோ, ரெண்டுமே வந்து மாசு. ஒருத்தர் சாஃப்ட்டு ஒருத்தர் மாசுலாம் இல்லை, ரெண்டு பேருமே மாசு. ஆனால் தான் ரெட்டத்தலை வச்சுக்கிறாங்க. அதனால வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சாம காட்டாமல் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக மெயின் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுதான் ஆக்டிங். ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது. ஏன்னா நீயும் கெத்து நானும் கெத்துனும் போது ஒருத்தர் சாஃப்டாண்டா நீ மட்டமாயிடுவேன். அந்த மாதிரி காட்டாமல் ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்து அந்த ஆக்டிங் ஸ்கில்ல வெளிப்படுத்துறாரு. ஃபைட் டபுள் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. நம்ம அருண் விஜய் சாரோட அந்த டபுள் ரோல் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தா நல்லா இருக்கும். தடம்லாம் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ரெண்டுமே நெகட்டிவ் ஷேட். ஏன்னா இந்த மாதிரியான படம் ஒரு பில்லாவா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆதி பகவானா இருக்கட்டும், இதில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து அண்டர் டாகாவே இருப்பார். ஐயோ மாட்டிக்கிட்டாரு, இவன் பண்ண விஷயத்துக்குலாம் மாட்டிக்கிட்டாரு அப்படி. பட் இதில் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே ரெண்டு பேருமே இவங்க வந்து நெகட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே வில்லனாக இருக்கும்போது யாரா இப்போ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, ரெண்டு பேருமே வில்லன் மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணும். பட் மோசமான வில்லனா கடைசியாக தான். ஆக்சுவலாக இந்த மாஃபியான்ற படத்தில் வந்து அவர் இந்த முடியெல்லாம் லாங்காக வளர்த்துட்டு அந்த ஒரு லுக்கு நல்லா இருக்கும். அங்கே வரும்போது தான் பார்ட் 2 அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஒரு லுக்கோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரியும் நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட மாஃபியா பார்ட் 2 மாதிரி தான் இருக்கும் படம். பட் இந்த மாஃபியாவை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் இருக்காது. இது கைண்ட் ஆஃப் எப்படின்னா இந்த ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, ஒருத்த பண்ண தப்ப இன்னொருத்த எப்படி சமாளிக்கிற அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வந்து. பட் தடம் படம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரோலு ஒரு மாதிரி வந்து அந்த ஒரு ட்வின்ஸோட அந்த ஒருத்தர் காப்பாற்றுறோன்ற மாதிரி போகும். இல்லை ஒருத்தர் எப்படி அழிக்கலான்ற மாதிரி போகும். ஆமாம் ஆமாம், கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து பாடியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பாண்டிச்சேரி இதில் லொக்கேஷனில் வந்து எடுத்திருக்காங்க. பாட்டு கேட்கவும் நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. 10க்கு ஆப்வியஸாக 7 கொடுக்கலாம்.
பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் அப்படி இல்லை, இந்த ஃபுல்லாகவே பாசிட்டிவிட்டியாக தான் இருக்குது. நெகட்டிவ் சொல்கிறது எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டன் சீக்வன்ஸ் தான். அறிவன் அவர் தான் பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. அன்பறிவு அவர் பேர், சாரி. ஸோ இது சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அண்ட் பேஸ் ஸ்கிரிப்ட் தான் இது. ஸோ எல்லாம் வந்து குடும்பத்தோடு வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. அவர் நிஜமான தலை தான், இதை ரெட்ட தலையாக நடிச்சிருக்காரு. டபுள் ஆக்ஷன் சினாரியோ இது. அவர் சொல்லவே தேவையில்லை. சாம் சிஎஸ்என் அவரோட மியூசிக் வந்து வேற லெவல் வந்திருக்கு. மியூசிக் வந்துட்டார், அண்ணன் வந்துட்டாரு. ஸோ எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.